முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. நம்முடைய பதிவில் இன்று வேல் விருத்தத்தின் 4வது பாடலை பார்க்க இருக்கிறோம். அண்டருலகும் சுழல எண் திசைகளும் சுழல அங்கியும் உடல் சுழலவே அலைக்கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டலும் நிறைந்த ரவி சத கோட்டி மதி உதிரம் மான பிறங்க அணியும் மணி ஒனியினில் சகல தலமும் அருள சிரம வகை வகையினில் சுடலும் வே தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெம்கணுடனும் பகடு தன்புறமரும் சமனையான் யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலினமின் சரண கஞ்சமுதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன் குரவதம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே. வேல் வருகின்ற வேகத்தினால் நடந்தவைகளை விளக்குகிறார் அருணை முனிவர். அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவி. அண்டர் உலகம் சுழல தேவலோகம் சுழற்சி அடையவும் என் திசைகளும் சுழல 8 திசைகளும் நிலை தடுமாறி சுற்றவும் அங்கியும் உடன் சுழலவே எல்லாவற்றையும் நீராக்கக்கூடிய அக்னி தேவனும் சுற்றவும் அலைக்கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே அலைக்கடல்களும் சுழல அலைபீசும் சமுத்திரம் கொதிப்படைந்து கொந்தளிக்கவும் அவுணர் உயிரும் சுழல அசுரர்களின் உயிர்கள் நமக்கு முடிவு காலம் வந்துவிட்டதே என்று எண்ணி பதட்டத்தினால் சுற்றவும் அகில தலமும் சுழலவே எல்லா பிரபஞ்சமும் சுழலவும் மண்டலம் நிறைந்த ரவி சதகோடி மதி உதிரும் மான பிறங்க அணியும். மண்டலம் நிறைந்த சதகோடி ரவி வட்ட வடிவமாய் இருக்கின்ற 1000 கோடி சூரியர்கள் போலவும் சதகோடி மதி 1000 கோடி சந்திரர்கள் போலவும் விளங்கிக் கொண்டு உதிரமான பிறங்கி அசுரர்களின் குருதி ஏராளமாக பெருக அணியும் தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணி ஒலியினில் சகல தலமும் மருள சிரம வகை வகையில் சுழலும் வேல். மணி ஒலி மணிகளின் சப்தத்தினால் சகல தலமும் மருள எல்லா உலகங்களும் மருட்சி அடையவும் சிரம வகை வகையினில் சுழலும் வேல். ஆயுத பயிற்சியை படையிலே பலவித நடைகளுடன் சுழன்று வருகின்ற வேலாயுதம் அது யாருடையது என்று விரும்பினால் தண்டமும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தண்டமுடனும் தண்டாயுதத்துடனும் கொடிய பாசமுடனும் கொடுமையான பாச கைத்துடனும் கரிய சந்தமுடனும் கரிய நிறத்தோடும் பிறைகள் போல் சந்திர பெறை போல் வளர்ந்த தந்தமுடனும் தழலும் வெம்கணுடனும் பகழு தன்புறம் வரும் சமனை தந்தமுடனும் கோர பற்களுடனும் தழலும் வெண்கணுடனும் தீக்கொப்பளிக்கின்ற கொடிய கண்களுடனும் பகடு தன்புறம் எருமைக்கடாவில் ஏறி வரும் சமனை யமனை யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என மென்சாரண கஞ்சம் உதவும் கருணை வேல். யான் கண்டு குலையும் பொழுதில் நான் பார்த்து அச்சப்பட்டு நடுங்கும் பொழுது அஞ்சல் என பயப்படாதே என்று மென்சரண கஞ்சம் உதவும் கருணை வேல். தன்னுடைய மிருதுவான கஞ்சம் தாமரை மலரன்ன திருவடி தாமரையை தந்தருளும் கருணாமூர்த்தி கந்தன் முருகன் குமரன் மண்குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலி. கந்தன் கந்த பெருமான், முருகப்பெருமான், குமரன் முகப்பெருமான், மண்குறவர் வழப்பமான வாழ்க்கையுடைய வேடவர்களின் தம் புதல்வி புத்திரியான வள்ளி பிராட்டியின் கணவன் அனாளன் அடல் கொண்ட வேலே. மிகவும் வளமையான வேலாயுதமே அது. விளக்க உரை. வேலாயுதம் எப்படி உலகத்தை எல்லாம் ஆட்டி வைக்கிறது என்பதற்கு ஒரு ரகசிய குறிப்பு கந்தர் அலங்காரத்தின் 3வது பாட்டிலேயே பாடிவிட்டார். பேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம்
பிழைத்ததுவே தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. வேலாயுதம் அணுகுண்டு போல சகல பிரபஞ்சத்தையும் அழிக்க வல்லது என்பதையே மேற்கண்ட அலங்காரத்தால் உணரலாம். யமன் அடியாளை பற்ற வரும்பொழுது எப்படி மார்க்கண்டேயரை பிடிக்க வந்த யமனை சிவபெருமானின் திருப்பாதம் உதைத்து விரட்டி விட்டதோ அதுபோல முருகப்பெருமானின் வேலாயுதமும் நம்மை காக்கும் என்பதை வேல் வகுப்பிலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடிபடைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் என்கிறார். முருகன் வேறு வேலாயுதம் வேறு என்பது கிடையாது என்கிற ரகசிய கருத்தை உததியிடை கடவு மர கதவர் உன குலத்துறக உபலளித்த கனகரந்த சதக்கோடி சூரியர்கள் உதயமென என்கின்ற அதே அடைமொழியை வேலுக்கும் கூறுகிறார். மண்டல நிறைந்த சதகோடி ரவி, வட்ட வடிவமாயுள்ள 1000 கோடி சூரியர்கள் என்று. முருகனுக்கு ஒரே சமயத்தில் சூரிய ஒளியுடன் சந்திர ஒளியும் உண்டு என்பதை சதகோடி மதி 1000 கோடி சந்திரர்கள் போலவும் என்கின்றார். இதையே தண்டையணி வெண்டயம் திருப்புகளிலே கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்கிறார். அதாவது சூரியனை போல ஒளி உண்டு, ஆவல் வெப்பம் கிடையாது. சந்திரனை போல குளிர்ச்சி உண்டு. கந்தபுராண பாடல் தேயுவின் எடுத்த அண்டத்திரங்களும் பெருங்கு ஞாலத்தாயிர கோடி அண்ட தங்கியும் ஒன்றிற்றென்ன மீ உயர்ந்த தொழுகி ஆன்றோர் வெறுவரும் தோற்றம் கொண்டு நாயகன் தனது தெய்வ படைக்காலம் நடந்ததென்றே. வேலுக்கு மணி உண்டு என்பதால் மணி ஒலி என்கிறார். மணிகளின் சப்தத்தால் சகல தலமும் அருள எல்லா உலகங்களும் மருட்சி அடையவும் என்கிறார். திருப்புகழ் பாக்களிலே மணி அயில், மணி கதிர்வேல் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். மணிவேல் குமரன் என்று கல்லாடம் கூறுகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது நினைவுக்கு வருகிறது. அதுபோல முதலில் மணியை ஒலித்துக் கொண்டு வேல் வருகிறது. யமதர்மராஜன் எப்படி வருகிறார் என்பதை பல திருப்புகழ் பாடல்களிலே பாடியிருந்தாலும் உதாரணத்திற்கு 2 திருப்புகழ் பாடல்கள் செந்தூர் பாடலை பார்ப்போம். அமுத உததி விடமும் விழும் செம்கண் திங்கள் பகவின் ஒளிர் வெளிரிய இரு துஞ்சல் கொஞ்சி தலையும் உடையவன் அரபதண்ட சண்ட சமன். அமுதமாகிய திருப்பார்கடலிலே தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்களையும் சந்தனுடைய பிளவு போல ஒளிவெடுகின்ற வெண்மையான பற்களையும் சுருளும் தன்மை உடைய மயிர் குடுமையோடு கூடிய தலையையும் கொண்டவன், பேரொலியும் தண்டாயுதமும் கொடும் கோபமும் கொண்டவனுமான யமன் என்றார். இன்னொரு பாடல் பஞ்சபாதகம் உரு பிறைய ஈரேறி குஞ்சி கூர்விட மலர் விழி பிளவக மங்கவான் முக முடுகிய நெடுகிய திரிசூலம் வந்த வாசமும் அருவிய கரதல விஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு பண்பிலாதொரு பகடது முதுகினில் யமராஜன். பஞ்ச பாதகமும் செய்பவரை தாக்கும் யமன் பெரிச்சந்திரன் போல விழுப்பும் வளைவும் உள்ள பற்களுடன், எரி குஞ்சி நெருப்பு போன்ற தலைமையுடன், கூர்விட மதர் விழி கொடிய விஷம் ததும்பும் கண்களுடன், பிளவங்க பங்க வாழ் முகம் குரங்கி போன்ற பயங்கர ஒளி கொண்ட முகத்துடன், முடுகிய நெடுகிய திரிசூலம் விருந்து செல்லவல்ல நீண்ட திரிசூலத்துடன், பந்த பாசமும் மருவிய கரதலம் கட்டுவதற்கான பாச கயிற்றை கொண்டு, மிஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு மிகுத்து நீண்ட கரிய மேகம் போன்ற உருவத்தோடு, பண்பில்லாத ஒரு பகடது முதுகினில் யமராஜன் அழகு இல்லாத நடு சாடையிலே நின்று ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் போல நகராமல் வழிபட வேண்டும் என்பது போல ஒரு பண்புமில்லாத ஒரு எருமையின் முதுகில் ஏறி வருகின்றான் யமராஜன். வரும் பதிவுகளில் மேல் வருத்த பாடல்களை தொடர்வோம். முருகாசரணம். உகார்ப்பணமஸ்து.